தேவன் தன் பிள்ளைகளை வார்த்தையினால் தான் திருத்துகிறார், வார்த்தையினால் தான் உருவாக்குகிறார். அவருடைய வசனமே சகலத்தையும் புதிதாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யோசேப்புக்கும் அண்ணன் தம்பிக்கும் பஞ்சாயத்து. இதுல தேவனை இழுத்து உள்ள விடுறாங்க சார். நடந்த அத்தனை அக்கிரமங்கள்ல யோபுவுக்கும் அவனுடைய பிசாசுக்கு நடந்த பஞ்சாயத்துல யோபு என்ன சொல்றான், சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது கடவுளை உள்ள எடுக்கிறான். அப்பதான் எலிகோ வரான், சொல்றான், நீ உன்னை நீதிமான் ஆக்குவதற்கு அவரை துன்மார்க்கனாக்கலாமா? இப்ப அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். வாழ்க்கையில பைபிள் சொல்லு, எந்த மனுஷனும் பொய்யன். ஒன்னு பிரச்சனை அவன் செஞ்ச தப்புல வந்திருக்கணும், இல்ல அவனுக்கு எதிரிகளால் அது வருது. ஆனா தேவன் என்ன செய்றார் தெரியுமா? அந்த பிரச்சனையிலிருந்து அவனை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா தேவன் தெளிவா அவனை விடுவிக்கிறனால நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, இவ்வளவு எக்ஸாக்டா ஆப்டா அமையுதே அப்படின்னு ஒண்ணு, இது கட்டாயம் இப்ப இவர்தான் செஞ்சிருக்கணும் அப்படி வரீங்க. ஏன்னா பந்த ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் போய் பந்து போற போக்குல போய் பந்த கேட்ச் பிடிக்கிறான். உடனே பேட்ஸ்மேனை பார்த்து, நீ கரெக்டா தானே கை கடிச்ச அப்படின்னா, அவன் கரெக்டா அடிக்கல, அவன் எங்கேயோ அடிச்சான், நான் சரியான ஃபீல்டர் தம்பி பிடிச்சேன். அப்படி உன் வாழ்க்கையில தாறுமாறு நடந்து வேற காரணங்கள் எதிரியா இருக்கலாம், இல்ல உன் தவறா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் நான் உள்ள பூந்து அதை சரியா மாத்துக்கிற தேவனா இருக்கிறேன். சொல்ற புரியுதா? ஆனா எக்ஸாக்டா நடக்குது இல்லை எல்லாமே. அதனால நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, அவர் தான் செஞ்சாருன்னு. ஒருத்தன் வண்டியை தொலைச்சிட்டேன் அழுதான் சார். அவன் வண்டியை தொலைக்கல. நம்ம ஜெயிச்சிலே மச்சினே ஒருத்தன் வண்டியை தொலைச்சிட்டான். இவனுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி அனுப்புங்கன்னாரு. நான் மேல கையை வச்ச உடனே கர்த்தர் டக்குன்னு, அவன் ஒரு புறஜாதி, கையை வச்ச உடனே கர்த்தர் சொன்னானே வண்டி அவனுக்கு கிடைச்சிருன்னு சொல்லு ஒரு வாரத்துலன்றாரு. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சிச்சுன்னு கேட்டேன். 1.5 வருஷம் ஆச்சுன்னா கையை வச்சோன்னு சொன்னேன், ஒரே வாரத்தில் கிடைச்சிருந்தேன். டக்குன்னு கண்ணை தர சொன்னா, எடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. என்னப்பா சொன்னா இல்லையா? நல்ல வேலை எடுத்தவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்காம போனேன். எதுக்குப்பா அப்படி கேட்கிறேன்னு? இல்லை இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே. இப்படித்தான் யோசேப்போட பிரச்சனைக்குள்ள அவனை தூக்குறாருல கரெக்டா. அப்ப நீங்க தான் அவனெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. இவன் பிரசங்கம் பண்ணிட்டான். வண்டி கிடைச்சிட்டா அந்த மாதிரி இருக்கவங்க கரெக்டா ஒரு வாரத்தில் என் வண்டியை வாடிப்பட்டியில் தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஏன் மனிதனுடைய மனம் அவ்வளவு ஆப்டா நடக்குதுன்னா, ஒரு வாரத்தில் கிடைக்கணும் சொல்லி சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் வண்டி கிடைச்சிச்சுன்னா, அப்ப இவனுக்கும் வண்டி தூக்கணவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்ற முடிவுக்கு வரான். அது முட்டாள்தனம்னா, யோசேப்பு வாழ்க்கையில பிரச்சனையை கர்த்தர் கொடுத்தார் என்கிற பிரசங்கமும் முட்டாள்தனமானதுதான். கர்த்தர் அப்ப இந்த பிரச்சனை நடுவுல எல்லாம் இந்த யோசேப்பு உருவாக்கப்படல. ஏன்னா இதே பிரச்சனை சிம்சோனுக்கு வந்துச்சு. விலங்கு போட்டு பூட்டினார்களாம் யோசேப்ப. இதே மாதிரி விலங்கு போட்டவங்க பைபிள்ல கொல்ல பேர் இருக்கிறாங்க. சிம்சோனுக்கு விலங்கு போட்டாங்க. ஆகாக்குன்னு ஒரு ராஜா, அவனை சவுல் போய் அடிச்சு விலங்கு போட்டு இழுத்துட்டு வரான். அப்ப சாமுவேல் லேட்டா வந்த உடனே, சவுல் ஏதோ ஒரு வேலையை பார்த்த உடனே சவுலை பிடிச்சி பஞ்சாயத்தை கூட்டுறான். சாமுவேல், ஏண்டா உனக்கு எனக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கு, கொஞ்சம் கூட மதிக்காம எதையோ பண்ணிவிட்டு நிக்கிறேன்னு சொன்ன உடனே, இல்லைங்க சார் நீங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு, அதை நானா செஞ்சுட்டேன். கர்த்தர் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை கிழிச்சு போடுவாரா அப்படின்னு சவுண்ட். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்து ஆகாக்கு பார்க்குறேன். ஆஹா, ஊருக்குள்ளே பஞ்சாயத்து நடந்துருச்சு. அப்ப இனி நமக்கு என்ன நடக்காது, சாவு வராது. ஏன்னா இவங்க சண்டையில இப்ப பெருசு காலுன்னு கத்திக்கிட்டு இருக்கு, நம்மளை ரிலீஸ் பண்ணிடும் பெருசு நினைச்சிட்டான். ஆகா, சாவின் கசப்பு அற்று போனதுன்னு நினைச்சான். அப்ப கூட ஐயா மன்னிங்கன்னு வரல பாருங்க, அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சாமுவேலை பார்த்து சிரிக்கிறான். மன்சூர் அலியான் மாதிரி. விலங்கு போட்டவன் எல்லாம் திருந்த மாட்டான், வியாதிப்பட்டவன் எல்லாம் திருந்த மாட்டான். வியாதிப்பட்டவர்கள் திருந்துவார்கள் என்றால் தேவன் சிலுவைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. மதுரை பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வரவன் எல்லாம் அந்நிய பாஷையில தான் வரணும். ரீபா காமா நாஷா ராபா லாபா ராபா. ஏன்? வியாதி எங்களை உருவாக்கிருச்சு. வியாதி உருவாக்காது. 2ஆம் வருகை செய்தி கூட மனுஷனை உருவாக்காது. இருதயத்தை திடமாய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் உருவாக்கும். எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. இவனுக்கு வந்த பிரச்சனை எல்லாருக்கும் மற்றவனுக்கு வந்துச்சு.
ஆனா அவன்கிட்டலாம் வார்த்தை இல்லாதனால அவன் உருவாக்கப்படலை. இவனுக்கு வார்த்தை இருந்தனால வார்த்தை அவனை உருவாக்குச்சு. உங்க வாழ்க்கையில் கூட வியாதியா இருக்கும்போது திருந்தினேன்னு, வியாதியா இருக்கும் திருந்தல, வியாதியா இருந்தப்ப கர்த்தர் பேசினார்ல, அந்த வார்த்தையெல்லாம் திருந்தினீங்க. இதை கூட தப்பு, இதை விட அழகா சொல்றேன், அவர் பேசுறப்ப நீங்க வியாதியா இருந்தீங்களே, அந்த வியாதியா இருந்ததுக்கு அவர் பொறுப்பு இல்லை. ஆனா அவர் மார்ச் 5ஆம் தேதி பேச வந்தாரு, அன்னைக்கு நீ வியாதியா இருந்திருக்க, அவ்வளவுதான். நீ வியாதியா இல்லாம இருந்தாலும் 5ஆம் தேதி நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப. கை தட்டுங்க, புரிஞ்சவங்க. தேவனுக்கு வியாதியோடைய உதவி தேவை இல்லை, தேவனுக்கு ஃபெயிலியரோட உதவி தேவை இல்லை. ஆனா தேவன் தன் பிள்ளைகளை வார்த்தையினால் தான் திருத்துகிறார், வார்த்தையினால் தான் உருவாக்குகிறார். அவருடைய வசனமே சகலத்தையும் புதிதாக்குகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.